ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, 2வது கிழமை. நம்ம எப்போவுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னா நாளே அடுப்பு வீடு வாசல்லாம் நாளே சுத்தம் பண்ணி காலையில் ஏந்த உடனே நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம சமையல் ஒரு விளக்க ஒன்று ஏற்றி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பசும் பாலை காய்ச்சி நம்மளாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம வெள்ளிக்கிழமைகளில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கனாக்க, வெள்ளிக்கிழமைகளில் அழுக்க குளிக்காமல் விளக்கேற்றக்கூடாது, அழுக்க ஆடையோடு நம்ம இருக்கக்கூடாது, துணி அந்த தைக்கிற ஊசி நூலெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அன்னைக்கு துணிகளெல்லாம் நம்ம தைக்கக்கூடாது, வீடு கழுவுறது முழுவுறதெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது, அரிசி புடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டு குண்டெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமைகள்லாம் அந்த வேலையே செய்யக்கூடாது, சண்டை சச்சரவுகள் போடக்கூடாது. வெள்ளிக்கிழமைக்கு நிலவாசலில் உட்காந்துக்கிட்டு ஊரு கதை பேசுகிறது, பக்கத்து வீட்டு கதை பேசுகிறது, அம்மி மேலே உட்காந்துக்கிட்டு பேசுகிறது, இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. கெட்ட வார்த்தை அபசகுணமான வார்த்தைகளை நம்ம வீட்டில் சொல்லி திட்டக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை அப்படிங்கிறத அந்த எல்லா நாள்லையும் சொல்லக்கூடாது, அந்த வெள்ளிக்கிழமைகள் குறிப்பாக சொல்லக்கூடாது. பொழுதுறங்க நேரத்தில் நம்ம அன்னைக்கு தான் பேன் சீவுறது, தலை சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமைகளில் நம்ம செய்யாமல் இருந்தாவே நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குங்க. அதே மாதிரி அந்த அரிசி ட்ரம்மெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அன்னைக்குங்க கழுவி சுத்தம் பண்ணுறேன், இந்த படி இதெல்லாம் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாக்க அன்றைக்கிங்க இந்த பீரோ சுத்தம் பண்ணுறது, கேஸ் ட்ராயர்லாம் அன்றைக்கிங்க சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில். வெள்ளிக்கிழமைகளில் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளே சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 மகாலட்சுமியை நம்ம வழிபாடு பண்ணி குத்து விளக்கு மூலம் வழிபாடு பண்ணோம்னாவே நம்ம வீட்டில் நல்லா பணத்தட்டுப்பாடு இருக்காது, லக்ஷ்மி கடாட்சம் நிறைய கிடைக்கும். மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லி குங்கும வழிபாடு பண்ணோம்னாவே நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இது மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமைகளில் நம்ம காலையிலேயே பண்ணுறப்ப நல்லா சுபிட்சம் உண்டாகுங்க.